ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாயிண்ட் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட். ஸோ இந்த லெசனுக்கு ரொம்ப குட்டி லெசன் தான். ஸோ ரொம்ப ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுங்க, ஓகேவா? ஸோ அழகாக நம்ம எப்போதும் போல் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுவோமோ அதே மாதிரி லேர்ன் பண்ணிடலாம், ஓகேவா? ஓகே கைஸ், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போ என்ன பார்க்குறோம்? ஜாயிண்ட் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட். ஸோ இந்த மேப் நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த மேப் போட்டுட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி டு சால்வ் எனி டைப் ஆஃப் சம்ஸ், ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் சி வாட் இஸ் மீன் பை ஜாயிண்ட் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட். ஓகே, இப்போது நம்மள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ரா மில்க் இருக்குது. என்ன இருக்குது? ரா மில்க் நம்மள்கிட்ட இருக்குது. என்ன இருக்குது? ரா மில்க், ஓகேவா? ஸோ இதுதான் என்னது நம்மளுக்கு ரா மெட்டீரியல் இப்போதைக்கு, ஓகேவா? இதுதான் என்னது நம்மளுக்கு ரா மெட்டீரியல். இந்த ரா மில்க் இருக்குல்ல, ஸோ இந்த ரா மில்க்கு நம்ம என்னெல்லாம் தயாரிக்கலாம். ஸோ இதை நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி, ஸோ இதை சம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் இந்த மில்க்கை வச்சு நம்மளால் தயாரிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால் பட்டர் மில்க் மோர் தயாரிக்கலாம், ஓகேவா? பட்டர் மில்க் தயாரிக்கலாம். என்னது இது? ஸோ அண்ட் தென் வேறு என்ன நம்ம தயாரிக்கலாம்? க்ரீம் தயாரிக்கலாம், ஓகேவா? ஸோ வேறு என்ன மில்க்லேருந்து நம்மளால் தயாரிக்க முடியும்? வேறு என்ன இருக்குது? ஜஸ்ட் ரா மில்க்கை கன்வெர்ட் பண்ணி ஜஸ்ட் மில்காகவே நம்ம என்ன பண்ணலாம்? சேல் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி அந்த மாதிரி மில்காகவே சேல் பண்ணுவாங்களா, ஹோல் மில்காக சேல் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். வேறு என்ன மில்க்லேருந்து பண்ணலாம் நம்ம? சம் கப் கேக்ஸ், பேன் கேக்ஸ், இந்த மாதிரி கேக்ஸ்லாம் கொடுக்குவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஃபேக்ட்ரிக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எசன்ஸ்லாம் ஆட் பண்ணி ஸோ அதுக்கான ஷேக்ஸ் அந்த மாதிரிலாம் நம்மளால் இந்த மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்க முடியும். ஸோ இப்போது இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு மில்க்லேருந்து ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கன்சியூம் பண்ணி என்ன பண்ணுறோம்? ப்ரொடியூஸ் பண்ணுறோமா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் ப்ராடக்ட். இதுதான் என்னது? ஜாயிண்ட் ப்ராடக்ட். அப்போ இன்னமும் கூட லெசனில் பை ப்ராடக்ட்னு இருந்துச்சு. அப்படின்னா என்ன? அப்போது இதே மில்க்கு சம் லிட்டர்ஸ் என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா அது ஏதோ திரிஞ்சு போயிடுச்சு, ஓகேவா? ஸோ அப்போ அந்த திரிஞ்சு போனதுலேருந்து என்ன பண்ணுவாங்க? அந்த மில்க் தெரிஞ்சு போயிடுச்சு, இல்லை சம்திங் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மில்க் இருக்குது. ஸோ அதை வச்சு ஏதோ பண்ணுறாங்க சம்திங். அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியலில் இஃப் தேர் இஸ் சம்திங் எனி டிஸ்கார்டட் மெட்டீரியல், இஃப் தேர் இஸ் சம்திங் வேஸ்டட் அந்த மாதிரி இருக்கிறப்போ அதை வச்சு ஏதாவது தயாரிக்கிறாங்க. இப்போ நம்ம மில்க் இருக்குது, இது கெட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு மில்க் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை வச்சு நம்மளால் பன்னீர் தயாரிக்க முடியும். ஸோ இந்த பன்னீர் தயாரிக்கிறோம்ல, ஸோ இந்த ப்ராடக்ட் விச் இஸ் டிஸ்கார்டட் அது இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல மெயினில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு யூஸ் கிடைக்குது. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வருது. ஸோ அதுதான் என்னது இங்கே நம்மளுக்கு பை ப்ராடக்ட். அதுதான் என்னது? பை ப்ராடக்ட். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை வச்சு மெயினாக அது நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறப்போ இட்ஸ் ஜாயிண்ட் ப்ராடக்ட், ஓகேவா? ஸோ அதுக்கு எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணாமல் நம்மளுக்கு டேரெக்டாக அது கிடைக்குது. ஸோ அது ஒரு வேஸ்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு கிடைக்குது அப்படிங்கிறப்போ அது என்ன சொல்கிறாங்க? பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த மேப் டெக்னிக், ஓகேவா? மேப் டெக்னிக் நம்ம பண்ண போகிறோம். என்ன கொஷின் இருந்தாலும் வாட் எவர் கொஷின் வில் பி, ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்ம இதில் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட்டில் ஜாயின் ப்ராடக்ட் இதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணுறப்போ என்னென்ன விஷயம்லாம் நான் என்ன பண்ணுறேன்? அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறேன் இந்த ட்ரீயில், சரியா? மேப் மாதிரி ட்ரீ மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இது என்னென்னலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரா மெட்டீரியல், லேபர் காஸ்ட், இந்த ஓவர் ஹெட்டு, கன்வர்ஷன் காஸ்ட், இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும். சாரி. ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணிட்டா தட் இஸ் கால்டு ஜாயின் காஸ்ட். அதுதான் என்ன சொல்கிறாங்க? ஜாயின் காஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரா மெட்டீரியலுக்கான காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, ஓவர் ஹெட்ஸு, கன்வர்ஷன் காஸ்ட் இது எல்லாமே என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம அலோகேட் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி இங்கே மில்க் எடுத்தோம் ரா மெட்டீரியலுக்கு. ஸோ அப்போ அந்த மில்க்குக்கு நம்ம ஒன்று தயாரித்தோம் இல்லையா? பட்டர் மில்க்கு அண்ட் தென் க்ரீமு, ஓகே, சம்திங் இப்போ பை ப்ராடக்ட் இருக்குது பண்ணியிருந்தா கூட ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சோ அது ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரித்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரித்து கொடுக்கறதுக்கு அந்த பிரிக்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதை தான் என்ன சொல்கிறாங்க? ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட். என்ன சொல்கிறாங்க? ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட். நம்மளுடைய ஜாயின் காஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஜாயின் ப்ராடக்ட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? அலோகேட் பண்ணுறோம். ஸோ அப்போ அலோகேட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த பாயிண்ட் பேர் என்ன சொல்கிறாங்க? ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, பி அண்ட் சி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம், ஓகேவா? என்ன பண்ணிப்போம்? ஏ, பி அண்ட் சி. ஸோ இதெல்லாம் என்னது? இதுலேருந்து நம்ம அலோகேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்.
ஸோ இது எல்லாமே என்னன்னா குவான்டிட்டி இருக்கா செல்லிங் ப்ரைஸ் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். சரியா? என்னது குவான்டிட்டி செல்லிங் ப்ரைஸ் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணி மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேல்ஸ் அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் யூ வில் கெட். என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சேல்ஸ் அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கும் போடுங்க, அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கும் போடுங்க. ஸோ என்ன கிடைக்கும்? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு குவான்டிட்டியும் செல்லிங் ப்ரைஸ், அதாவது செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் அப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம மல்டிபிள் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சேல்ஸ் அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதில் தான் என்ன தெரியுது? இந்த ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல எப்படி நம்மளுக்கு எவ்வளோ சேல்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட் அப்படின்னா என்ன? இதுக்கப்புறமும் நம்ம ஏதோ சில சில ப்ராடக்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் இந்த பட்டர் மில்கே கூட வச்சுப்போமே, இப்போ ஒரு மோர் தயாரிக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த மோரா வந்து கன்வெர்ட் பண்ணால் மட்டும் போதுமா? அதில் இருக்கிற பட்டரை வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பட்டர் மில்க்னே நம்மளால் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். ஸோ அப்போ அதுக்கு இன்னும் நிறைய ஃபர்தர் ப்ராசஸ் இருக்குது. அப்போ அது மாதிரி அந்த காஸ்ட்டை எப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட், அடிஷ்னல் காஸ்ட்டு, இன்க்ரிமெண்டல் காஸ்ட், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரியா? அப்போது சேல்ஸ் அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்க்கு அப்புறமும் ஒன்று போடணுமா? ஆமாம். அந்த ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட்டை என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும்? இங்கே ஆட் பண்ணணும். ஸோ அப்போது அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு குவான்டிட்டி இருக்கும். ஓகே, அங்கேயும் என்ன இருக்கும்? அங்கே செல்லிங் ப்ரைஸஸ் இருக்கும். அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். இதுதான் என்னது? சேல்ஸ், ஃபைனல் சேல்ஸு. இதுதான் என்னது? ஃபைனல் சேல்ஸு. ஸோ சேல்ஸ் அட் ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட். இது பேர் என்னது? சேல்ஸ் அட் ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து என்டையர் மேப் ட்ரீ. இது உங்களுக்கு போட தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. இதுக்கப்புறம் எந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும்? போட முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு மெத்தடாக வந்து பார்ப்போம் வரிசையா. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிசிக்கல் யூனிட் மெத்தட். நம்மளுக்கு இந்த லெசனில் டோட்டலாக இந்த 5 மெத்தட் தான் வந்து கவர் ஆகுது. என்ன இருக்குது? 5 மெத்தட் தான் வந்து கவர் ஆகுது. ஃபிசிக்கல் யூனிட் மெத்தட் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அவுட்புட் மெத்தட். அண்ட் தென் வந்து ஆவரேஜ் யூனிட் காஸ்ட் மெத்தட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ஆர்வி வந்து ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நல்லா கவனிங்க என்ன சொல்கிறப்போ. அண்ட் தென் சேல்ஸ் அட் எஸ்ஓபி, சேல்ஸ் அட் எஃப்பி. இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? என்ன பார்த்தோம் நம்ம சேல்ஸ் அட் எஸ்ஓபி? சேல்ஸ் அட் எஸ்ஓபி நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரா மெட்டீரியல், லேபரு, ஓவர் ஹெட்டு, கன்வர்ஷன் காஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஜாயின் காஸ்ட் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 3த்தையும் வந்து பிரித்து கொடுக்குறோம். எப்படி நம்ம பொசிஷனேட் பண்ணி கொடுப்போம்? அந்த குவாலிட்டியும் இந்த செல்லிங் ப்ரைஸையும் மல்டி பண்ணுறப்போ சேல்ஸ் அட் எஸ்ஓபி கிடைக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணணும்? அப்போஷனேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுதான் சேல்ஸ் அட் எஸ்ஓபி. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வரைக்கும் என்னது? சேல்ஸ் அட் எஸ்ஓபி. நெக்ஸ்ட் சேல்ஸ் அட் எஃப்பி. சார் எஃப்பி என்ன சொன்னேன்? ஃபர்தர் ப்ராசஸ். அப்போது சேல்ஸ் அட் ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட், ஃபைனல் சேல்ஸ்னு சொல்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிப்போம்? ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் நம்ம பண்ண அதே ப்ராசஸ் தான். ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட்னு ஒன்று இருக்கும். அது எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த மாதிரி குவான்டிட்டி அண்ட் தென் செல்லிங் ப்ரைஸை நம்ம மல்டிபிள் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அதை என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம சேல்ஸ் அட் ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட்டை நம்ம அரைவ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதில் 2 மெத்தட் பார்த்தாச்சு. ஸோ என்ஆர்வி மெத்தட்னா என்ன? என்ஆர்வி மெத்தட் நெட் ரியலைசபிள் வேல்யூ. அவ்வளவுதான். கீழேருந்து மேலே போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? கீழேருந்து மேலே போகிறோம். ஓகே, there is all the things we mean. இப்போது என்ஆர்வி மெத்தட் போடுறோம். ஓகேவானது? என்ஆர்வி மெத்தட் இது எப்படி போடுறோம்? ஃபைனல் சேல்ஸ்லேருந்து மேலே போங்க. இந்த மேப் ட்ரீ தான் நம்ம போட்டோம்ல, எழுதுக்கவே அப்ளை பண்ணிட்டோம். கீழேருந்து மேலே போங்க, அவ்வளோதான். என்ன போட்டிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஃபைனல் சேல்ஸ் கிடச்சிருக்கா? இந்த ஃபைனல் சேல்ஸ்லேருந்து ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட்டை என்ன பண்ணுங்கள்? லெஸ் பண்ணுங்கள். இங்கே போட்டிருக்கோம் இல்லையா? ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட் ஆட் பண்ணியிருப்போம்ல, அதை லெஸ் பண்ணிடுங்க. லெஸ் பண்ணிட்டீங்கன்னா நெட் சேல்ஸ் கிடச்சிரும். அவ்வளோதான் அந்த ஆன்சர். நெட் ரியலைசபிள் வேல்யூ அவ்வளோதான். ஃபைனல் சேல்ஸ் இது எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுருங்க. அப்ளை பண்ணி வச்சுட்டு ஃபைனல் சேல்ஸ் இருக்குல்ல, ஃபைனல் சேல்ஸ்லேருந்து இந்த ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட் லெஸ் பண்ண நெட் சேல்ஸ் கிடச்சிரும். அவங்க கேட்குற வேல்யூ, அதாவது நெட் ரியலைசபிள் வேல்யூ கிடச்சிரும். அவ்வளோதான். இதுதான் வந்து என்னது? என்ஆர்வி மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஆவரேஜ் யூனிட் காஸ்ட் மெத்தட். ஆவரேஜ் யூனிட் காஸ்ட் மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா, என்ன இது ஆக்சுவலாக பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்கணும். வேறு எதுவுமே இல்லை. ஆவரேஜ் காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். எப்படி நம்ம ஆவரேஜ் காஸ்ட் பெர் யூனிட்? அவங்க கொடுத்துருக்க ஜாயின் காஸ்ட் எல்லாமே டோட்டல் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஜாயின் காஸ்ட் என்னது? டோட்டல் ஜாயின் காஸ்ட் டிவைடட் பை எவ்வளோ யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதான். இதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ வந்து காஸ்ட் பெர் யூனிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் 2 ட்ரை பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. இந்த இடத்துல ஒன்றுமே பண்ணிக்க மாட்டாங்க. டோட்டலாக எவ்வளோ ஜாயின் காஸ்ட்னு பார்த்துருப்பாங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ ஜாயின் காஸ்ட்னு கொஸ்டினில் டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க. இந்த சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இல்லஸ்ட்ரேஷன் 2ல 60,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 60,000 மேலே போட போகிறோம். அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யூனிட்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யூனிட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க? யூனிட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற யூனிட் ப்ரொடியூஸ்டை டோட்டல் பண்ணி இங்கே போட்டிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிடும்? யூனிட் ப்ரொடியூஸ் கிடச்சிடும். அப்போ இப்போ நம்மளுக்கு காஸ்ட் பெர் யூனிட் வந்து கிடச்சிடும்.
சம்திங் இந்த கொஷினில் வந்து 60 கிடச்சிருக்கு காஸ்ட் பெர் யூனிட். அந்த 60யை கொண்டு போய் ஒரு யூனிட்லையும், அதாவது ஏக்கு எவ்வளவோ இருக்கோ, ஏக்கு சம்திங் வந்து 500 இருக்குது, அதில் கொண்டு போய் இந்த 60யை மல்டிப் பண்ணணும். அடுத்து பியோடதில், அடுத்து சியோடதில் மல்டிப் பண்ணி போட்டுருவாங்க. அவ்வளோதான். இதுதான் என்னது ஆவரேஜ் யூனிட் காஸ்ட் மெத்தட். இதுதான் என்னது ஆவரேஜ் யூனிட் காஸ்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் யூனிட் மெத்தட். நெக்ஸ்ட் என்னது ஃபிசிக்கல் யூனிட் மெத்தட். ஃபிசிக்கல் யூனிட் மெத்தடுக்கு எதுவும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸில் இப்போ நம்ம என்னெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் மேலே வந்து ஜாயின்ட் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜாயின்ட் காஸ்ட் என்னென்னு கண்டுபிடிங்க. ஜாயின்ட் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இவ்வளோ டன்ஸ் ஆர் இவ்வளோ யூனிட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க குவான்டிட்டி. ஸோ அந்த குவான்டிட்டியோட பெர் ருபீஸை வந்து நீங்கள் மல்டி பண்ணுறப்போ ஜாயின்ட் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ அதை என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் அலோகேட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஃபிசிக்கல் யூனிட்டில் அலோகேட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபிசிக்கல் யூனிட்டில் அலோகேட் எப்படி நம்ம அலோகேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டையும் பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு ப்ராடக்ட்டையும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, இல்லஸ்ட்ரேஷன் 1 எடுத்துக்கோங்க, அதில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கோக்கு, தாரு, சல்ஃபேட்டு, பென்சால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது 4த்தையும் எடுத்துக்கலாம். இது 4த்துக்குமே என்ன அவுட்புட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். என்ன அவுட்புட்டு, இதுக்கு வந்து 3500. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 1200, அண்ட் தென் இதுக்கு வந்து 52, அண்ட் தென் இதுக்கு வந்து 48. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் என்னென்ன அவுட்புட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஜாயின்ட் காஸ்ட் என்ன பண்ணி கொடுக்குறோம், அலோகேட் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு நம்மளுக்கு போட்டப்போ என்ன வரும் அப்படின்னா, ஜஸ்ட் இது எப்படி குவான்டிட்டி இதில் என்னன்னா 5000. ஸோ சம்மாவே போட்டுறேன், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து 5000 கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ருபீஸ் வந்து 1100 ருபீஸ். ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 55 lakh வந்து வருது. ஓகே, ஸோ அந்த 55 lakh என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ அப்போர்ஷனேட் பண்ணி கொடுக்க போகிறோம். எப்படி வந்து அப்போர்ஷனேட் பண்ணுறது 55 lakh எப்படி அப்போர்ஷனேட் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் இது எல்லாமே டோட்டல் பண்ணுங்கள். இது எல்லாமே டோட்டல் பண்ணுறப்போ எவ்வளோ வரும் நம்மளுக்கு அப்படின்னா 4800 டன்ஸ். எவ்வளோ வருது, 4800 டன்ஸ். அவ்வளோதான். ஸோ இதில் தான் பிரித்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? எப்படி பிரித்து கொடுக்குறது, ஒன்றும் இல்லை, 55 lakh இன்டூ இந்த வேல்யூ 3500 டிவைடட் பை 4800. சேம் லைக் தட் 55 lakh. ஓகேவா? இன்டூ இந்த வேல்யூ இங்கே போட்டுக்கோங்க, டிவைடட் பை 4800 விச் இஸ் நத்திங் பட் இயர் இருக்கிறது. ஸோ அதேமாதிரி 55 lakh இன்டூ இந்த 32 டன்ஸ் டிவைடட் பை இந்த 4800. அதேமாதிரி 55 lakh இன்டூ 48 டன்ஸ் டிவைடட் பை இந்த 4800 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறப்போ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் டெரைவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ அப்போர்ஷனேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபிசிக்கல் யூனிட் மெத்தட் ஓவர். ஓகேவா? ஓகே, ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் டெஃபினெட்லி கெட் த ஆன்சர். ஓகே கைஸ், ஸோ இப்போ என்னெல்லாம் பார்த்தோம், நம்ம இந்த மாதிரி ஃபிசிக்கல் யூனிட் மெத்தட் வந்து பார்த்தோமா. ஃபிசிக்கல் யூனிட் மெத்தட் ஜஸ்ட் அவங்க எவ்வளோ ஃபிசிக்கலாக யூனிட் கொடுத்துருக்காங்க, டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் நம்ம ஜாயின்ட் காஸ்ட்டை பிரித்து கொடுத்தோம். தட்ஸ் ஆல். ஆவரேஜ் யூனிட் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அவங்க எவ்வளோ ஆவரேஜ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் யூனிட் பெர் காஸ்ட் கண்டுபிடிச்சி ஒரு யூனிட்டோடையும் மல்டிபிள் பண்ணோம். என்ஆர்வி மெத்தட் எப்படி பண்ணோம், ரிவர்ஸில் போனோம். கரெக்டாக ரிவர்ஸில் போகணும். அதாவது என்னது, ஃபைனல் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஃபர்தர் ப்ராசஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் சேல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ ஃபைனல் சேல்ஸ்லேருந்து திரும்பவும் என்ன பண்ணுறோம், ஃபர்தர் ப்ராசஸ் லிஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு சேல்ஸ் அட் எஸ்ஓபி கிடைக்குது. என்ன கிடைக்குது, சேல்ஸ் அட் எஸ்ஓபி நம்மளுக்கு கிடைக்குது. அதுதான் வந்து என்ஆர்வி மெத்தட். சேல்ஸ் அட் எஸ்ஓபி என்னது, ஆஸ் யூஷுவல் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் சேல்ஸ் அட் எஸ்ஓபி என்னது, ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ரா மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட் இதெல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஜாயின்ட் காஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒன்றுத்துக்கும் நம்ம குவான்டிட்டி அண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறப்போ சேல்ஸ் அட் எஸ்ஓபி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ வாட் இஸ் சேல்ஸ் இட் எஃப்பி, ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட்டில் நம்மளுக்கு சேல்ஸ் கிடைக்கிறதா என்னது, எஸ்ஓபிலேருந்து, அதாவது இது வரைக்கும் பண்ணதோட ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சேல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுதான் என்னது, ஃபைனல் சேல்ஸ் ஆர் ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஓகேவா? ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து ஜாயின்ட் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஐ திங்க் ஸோ. ஸோ இதுக்கப்புறம் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பாப்பப் ஆகும். ஓகேவா? ஓகே கைஸ், we will see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.